Hello students, this is Iqbal. 1.2 first sum first subdivision. இதுக்கான கான்செப்ட் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த ரிலேஷன் ஆர் டிஃபைன் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பை m ஆர் ரிலேட்டட் டு n if m divides n அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ்க்கு தான் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்சிவ் சரி, அதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸுக்கு வந்து கான்செப்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரெண்டாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ இங்கே எம் ஆர் என் கிடையாது. அப்போ எப்படி எடுக்கணுங்க? எம் ரிலேட்டட் டு எம் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எம் டிவைட்ஸ் என். எம் டிவைட்ஸ் என். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா எலிமெண்ட்டுமே சாரி எம் டிவைட்ஸ் எம்மு தான். எம் ரெண்டுமே எம்மு தான். அப்போ எம்மை கண்டிப்பாக என்ன ஆகும்? டிவைட் பண்ணுமா? அப்போ எப்படி எழுதணும்னா எவ்ரி எலிமெண்ட் is divided by itself. Okay, it is reflexive. The statement வந்து true தான், reflexive வந்து true தான். சரியா? Okay, second one, இதிலே வந்து second one symmetricity, symmetric னு போட்டுக்கிறேன். இங்கே என்னன்னா சிமெட்ரிக்னா உங்களுக்கு தெரியும், ஏ கமா பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பி கமா ஏ அங்கே இருக்கணும். அப்போது எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னா எம் டிவைட்ஸ் என். இப்போது நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 10/5 2 டிவைட் ஆகுது அப்படின்னா இப்போ 5/10 வந்து என்ன ஆகுது? டிவைட் ஆகும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேலன்ஸ் வரலாம். சொல்கிறது புரியுதா? அப்போது இதுக்கு வந்து பேலன்ஸ் வருது, 0.5 வருது. அப்போது அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். இங்கே டிவைட் ஆகுது, ஆனால் இங்கே என்ன ஆகலை? டிவைட் ஆகலை. பட் என் ரிலேட்டட் எம்மில் அது ஃபெயிலியர் ஆகுது. பட் என் டஸ் நாட் டிவைட் எம். அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஈக்குவல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ 10/5னா டிவைட் ஆகுது, ஆனால் 5/10னா என்ன ஆகலை? டிவைட் ஆகலை. பாயிண்டில் ஆன்சர் வருது. அப்படி வரக்கூடாது. ஓகே சரி, இப்போது ட்ரான்சிட்டிவிட்டி. ட்ரான்சிட்டிவ்னு போட்டால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ எம் கமா என் கமா எம்என் பின்னு எடுத்துக்குவோம். எல்லாமே இன்டிஜர்னு வச்சுக்கலாம், பாசிட்டிவ் இன்டிஜர்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து எம் டிவைட்ஸ் என். அப்போ என்ன சொல்ல போகிறோம்னா எம் டிவைட்ஸ் என். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம்னா therefore m/n is equal to sum k அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் n related to p. அப்போ நான் என்ன அர்த்தம்னா n divides q சாரி p. அப்போது n/p ஈக்குவல் டு எல்னு வச்சுக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? m/n இன்ட்டு n/p இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு எல். இப்போ இந்த என்னும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ m/p ஈக்குவல் டு kl. ஓகே, அப்போ m ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா kl இன்ட்டு p. ஏன் நான் கேலுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ m வந்து என்ன கிடச்சிருக்குன்னா சம் மல்டிபிள் ஆஃப் p. அதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டேன். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 தான் எடுத்தோம், பாருங்கள் தேர்ட் வந்துருச்சு பாருங்கள். m ரிலேட்டட் டு n, m ரிலேட்டட் டு p வந்துருச்சு. therefore m divides p. புரியுதா? ஸோ இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இங்கே வந்து என்னென்னா n does not divide m, அப்போ it is not symmetric னு போடணும். it is not symmetric.
இப்படிதான் இது டிவைட் ஆனால் தான் சிமெட்ரிக். இட் இஸ் நாட் சிமெட்ரிக்னு போடணும், நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா P denote the set of all straight lines in a plane. The relation are defined by L related to M. L related to M. L M-க்கும் இல்லை கண்டிஷன் என்னன்னா L is perpendicular to M. L வந்து M-க்கு பர்பண்டிகுலர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ஸிக்கும் நம்மளுக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஸிக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போது L ரிலேஷன் டு L. இப்போது L வந்து L-க்கு பர்பண்டிகுலர் இருக்குமா? இட் இஸ் நாட் பாசிபிள். லைன் a line perpendicular to itself. புரியுதா? Therefore it is not reflexive. ரிலேஷன் வந்து என்ன இல்லை, ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது. இதுக்கு அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். அப்புறமா சிமெட்ரி. சிமெட்ரிக்கு வந்து எல் பர்பண்டிகுலர் டு எம்மா எம் அப்படின்னா எல் பர்பண்டிகுலர் டு எம் perpendicular to M. அப்புறமா M perpendicular எல்லான்னு பார்க்கணும். எஸ், அப்போது and also M perpendicular to L. அதனால் இது என்னது, it is symmetric. டிரான்சிட்டிவ்க்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டால் தான் புரியும். டயக்ராம் போட்டே சொல்லிடலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா L ரிலேட்டட் டு M. அப்போனா L இஸ் பர்பண்டிகுலர் டு M. அப்போ என்ன பண்ண, டயக்ராம் போட்டுக்கிறேன், இல்லைன்னா அது புரியாது, வாய்ப்பில்லை. இப்போ L இஸ் பர்பண்டிகுலர் டு M. M-க்கு வந்து L வந்து பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து M-ன்னு வச்சுக்கோம், L-ன்னு வச்சுக்கோம். ஓகே, அடுத்த ரிலேஷன் வந்து இது வந்து ஒன்றுன்னு வச்சுங்க. அடுத்தது M ரிலேட்டட் டு நம்ம L M N எடுத்துக்கணும். அடுத்தது சரியா, நம்மளே எடுத்துக்கணும். அப்போது M இஸ் பர்பண்டிகுலர் டு N. பாருங்கள், ஆமாம், M இங்கே கீழே வச்சுருக்கனால இங்கேயும் கீழே வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன வரும், N வந்துடும். சரியா? இங்கே எது கீழே வச்சுருக்கோமோ அதை கீழே வச்சுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஈக்குவேஷன் 2. இப்போது ஃப்ரம் 1 and 2 பாருங்கள். ஃப்ரம் 1 and therefore ஃப்ரம் 1 and 2 L-ம் N-ம் பேரலாக இருக்குது. பாருங்கள், என்ன இல்லை, பர்பண்டிகுலர் இல்லை, ரெண்டுமே பேரலல், ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. பாருங்கள், சேம் டைரெக்ஷன். டு L and N ஆர் parallel. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கல, பர்பண்டிகுலர் தேர்டு இது இருக்குல்ல, அது நம்மளுக்கு கிடைக்கல. அப்போது இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து A related to B if A is a not sister of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸை பற்றி பேசுறதுனால நம்ம ஒரு செட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். செட்டு வந்து நம்ம வந்து ஃபாதர், மதர், சன், டாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஜஸ்ட் இது செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் போட்டெல்லாம் பார்க்கணும் அவசியமானு கேட்டால் இல்லை. எது வந்து ராங்காக வருதோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதுங்க. இப்போது நம்ம இதில் ஈச் அண்ட் எவ்ரி எது எடுத்துட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ்னா சேம் எலிமெண்ட் தான் வரணும். அப்படி தானே? ரிஃப்ளெக்சிவ் நல்லா கவனிங்க. ஃபாதர் வந்து ஃபாதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. மதருக்கு சிஸ்டர், அதாவது அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏ இஸ்
அது சாரி ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படி போட்டுருங்க ஃபஸ்ட்டு. போட்டுட்டு ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் இஸ் செல்ஃப். அவ்வளோதான். இதுக்கு அவங்களே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. தேர்ஃபோர் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே. ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்தா இருக்கக்கூடாது தான் கொடுக்குறோம். அப்போ இருக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. அப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நீங்கள் 4க்கு செக் பண்ணாலும் அதான் வரும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் சிமெட்ரி. இப்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டாவே போதும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபாதர் மதர் எடுத்துக்கலாம். சரியா? ஃபாதர் மதர். ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிமெட்ரி வந்து 2 இது வரணும். மதர் ஃபாதர். ஃபஸ்ட்டு ஃபாதர் மதர் எடுத்துக்கலாம். ஃபாதர் இஸ் நாட் இஸ் சிஸ்டர் ஆஃப் மதர். கரெக்டு தான். மதர் இஸ் நாட் இஸ் சிஸ்டர் ஆஃப் ஃபாதர். இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இவங்க 2 எடுத்து பார்ப்போம். மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். ஓகே, இதுவும் ட்ரூ ஆகுது. இங்கே சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர், பட் டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன். அப்போ என்ன இல்லை, இங்கே ப்ரூவ் ஆகலை. அப்போ அது மட்டும் எழுதினா போதும். ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஆகுதா அதை எழுதிடணும் இங்கே. அப்போ என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு வந்து டேக் சன் அண்ட் டாட்டர். ரிலேஷன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், சன் வந்து எஸ் எடுத்துருக்கோமா, எஸ் ரிலேட்டட் டு டி. அதாவது சன் is not a sister of daughter. Son is not a sister of daughter. Statement வந்து true தான். Statement வந்து இங்க true. But இங்க பாருங்க, இந்த ரிலேஷன் பார்க்க போறோம். Daughter related to son. டாட்டர் வந்து சிஸ்டர் ஆஃப் சன் தானே. அப்போது இங்கே தப்பாகுது. அப்போ டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன். ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க. பிரதர், இவர் வந்து பிரதராக இருக்கார், இவர் சிஸ்டராக இருக்கார். ஓகே, சாரி, சன்னுக்கு எஸ்ஒஎன். ஓகே, சன். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுங்க. நாட் தான் வரணும், ட்ரூன்னு வந்துருச்சு. ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நாட்னு வரணும், எஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ ஃபால்ஸு. அப்போனா என்ன இல்லை, நாட் சிமெட்ரி. இது சிமெட்ரி கிடையாது. சிமெட்ரி கிடையாது. ஓகே, தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 பேர் எடுத்துக்கலாமே. ஃபாதர் செக் பண்ணி நம்ம அதை மட்டும் எது ஃபால்ஸ் ஆகுறதோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஃபாதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். ஓகே, மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். ஓகே, அப்புறம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்க்கணும். ஃபாதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். ஓகே, 3மே கரெக்ட் ஆகுது. அடுத்த 3 எடுத்துக்கோம். எம்எஸ்டி. மதர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன். சரி, மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். ஓகே தான். சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். இதுவும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட் எடுத்துக்கோம்னா மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். இதுவும் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இதை மாற்றி போட்டோன்னு வச்சுங்களேன். டியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும்னு வச்சுங்க. டி எஸ் எம், சாரி எம்எஸ் அப்படி போட்டால் வச்சுங்களேன், தப்பாக வரும் பாருங்களேன். டாக்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். ஓகே, கரெக்டு தான். மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். ஓகே, கரெக்டு தான். பட் பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன்னு வந்துருச்சு. அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். டேக் daughter, mother, son. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், daughter related to mother. daughter is not a sister of mother. கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே, ட்ரூ. ஓகே, அப்புறம்
மதர் ரிலேட்டட் டு சன் எடுத்துக்கிறேன். இப்போ மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். ஸோ அதுவும் ஓகே தான். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ. அப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்க்கணும். அதானே இது ஏ கமா பி, பி கமா சி, அப்புறம் ஏ கமா சி. இப்போ டாட்டர் டு சன் ரிலேஷனை பார்த்தீங்கன்னா டாட்டர் சிஸ்டர் ஆஃப் சன் வந்துடுச்சு. டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன். அப்போ என்னாச்சு, ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், நாட் ட்ரூ அப்படி வந்துச்சுன்னா it is not transitive. Okay. இப்போ fourth வந்து let A be the set containing all the female members of family. The relation are defined by A relation B if A is not a sister of B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே ஃபீமேல் மெம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் செட்டு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஃபீமேல் மெம்பர்னால் M, டாட்டர் 1, டாட்டர் 2. ஏன் நான் 3 எடுக்கிறேன், மதர் டாட்டர் மட்டும் போதுமேன்னு பார்த்தா இந்த டிரான்சிட்டிவ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், 3 எலிமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மதர் 2 டாட்டர்ஸ்னு எடுத்திருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து இப்போ ஏ ரிலேஷன் ஏ தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்னா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ இட் செல்ஃப். புரியுதா, ஏ வந்து என்ன பண்ண முடியாது, ஏக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ மதர் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், இதுக்கு ஜென்ரலாக எழுதினா போதும், இதுக்கு மதர் டாட்டர் எழுத வேண்டியதில்லை. மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, டாட்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ என்ன அது, அப்போ இட் இஸ் இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வருது, நாட் ரிஃப்ளெக்சிவ். சரி, செகண்டு சிமெட்ரி. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சிமெட்ரிக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்டு ஏ இஸ் எல்லாமே வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ்னால் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபீமேல் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே 2 டாட்டர் எடுத்திருக்கோம். டாட்டர் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம், டாட்டர்னாவே இவங்களுக்கு சிஸ்டராக இருப்பாங்க, அப்போ இவங்களுக்கு சிஸ்டராக இருப்பாங்க. அதனால் இந்த 2ஐயும் நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தால் மதர் டாட்டர் 1 எடுக்கலாம், இல்லைனா மதர் டாட்டர் 2 எடுக்கலாம். இங்கே தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும், ஏன் வந்து லாஸ்ட் சம்முக்கு எடுத்தோம், சப்டிவிஷனுக்கு எடுத்தோம், இதுக்கு ஏன் எடுக்கலை அப்படின்னா, அங்கே ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுக்கிறோம், இங்கே ஒன்லி ஃபீமேல் தான் எடுக்கிறோம். அப்போ தெரிஞ்சே தான் 2 டாட்டர்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இவங்களுக்கு நான் சிஸ்டர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கம்பேர் பண்ணும்போது இது 2ஐயும் பார்க்கணும், இது 2ஐயும் தான் பார்க்கணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட் ரிலேஷன் வந்து பார்க்குறேன், M ரிலேஷன் டு D1 இதை பார்க்குறேன். இப்போ மதர் வந்து நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1, அது எம் இந்த எம்னு போட்டுங்க, மதருக்கு பதிலாக எம் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் D1. அப்புறம் என்ன பண்ணோம், D1 ஆர் எம், D1 ரிலேட்டட் டு எம். அப்போ டாட்டர் வந்து இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். இதேமாரி நீங்கள் எது எடுத்தாலும் அதே தான் வரும். D1க்கு பதிலாக D2 போட்டாலும் அதே தான் வரும். ஸோ 3 போடணும் அவசியம் இல்லை. இட் இஸ் சிமெட்ரிக். இந்த ரிலேஷன் வந்து என்ன, இட் இஸ் ஏ சிமெட்ரிக். இது எடுக்கக்கூடாது, D1 D2 எடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம 2 பேருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 2 சிஸ்டர் தான். ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தே ஆர் நாட் சிஸ்டர்ஸ், ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 2மே வந்து சிஸ்டருங்கிற அந்த கண்டிஷன் இங்கே எடுத்தால் அது செல்லாது. ஓகே, போடக்கூடாது.
சிமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ். இங்கே தான் இங்கேயும் சின்ன டவுட் வரும், நான் சொல்லிடுறேன். டிரான்சிட்டிவிட்டி இல்லை டிரான்சிட்டிவ். ஓகே, இங்கே வந்து 3 பேரும் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மதர் ரிலேஷன் டு டாட்டர் 1. ஓகே, நல்லா கவனிங்க. மதர் ரிலேஷன் டு டாட்டர் 1. அப்போது எம் மதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1. இது ஓகே. அடுத்து எது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இது ரெண்டையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இங்கே போயிடணும். மதர் இஸ், அப்புறம் எம் D2 போகணும். எம் ரிலேஷன் டு D2. மதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் D2. இதில் வேறு வழி இல்லை. இப்போ என்னென்னா இதில் வந்து என்ன பண்ணணும், லிங்க்கு என்னான்னு பார்க்கணும். இந்த எம் வந்து லிங்காக இருக்குன்னா இது ரெண்டுக்கும் ரிலேஷன் நம்ம செக் பண்ணியே ஆகணும். வேறு புரியுதா? இதுக்கு நம்ம எடுக்கலைன்னா எடுக்க தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே சிஸ்டர்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து கனெக்டிங் உள்ளதை நம்ம இது டிரான்சிட்டிவான்னு சொன்னால் இது இருக்குது, இது இருக்குது, இது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் நம்ம போட்டோம்னா மூணாவது ரெண்டு கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது D1க்கும் D2க்கும் உள்ள ரிலேஷனை செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் D1 இஸ் எ சிஸ்டர் ஆஃப் D2. புரியுதா? அதனால் தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அதனால் இட் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். சரியா? 5th சம் பார்க்க போகிறோம். 5th சப்டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் பை எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 நம்ம அப்படி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரிலேஷன் இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1, இது எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2y. ஓகே, இப்போது எக்ஸுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் தான், நல்லா நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்களா. அப்போ ஒய்க்கு 1 போட்டேன்னு வச்சிங்களேன், 1 போட்டால் ஆன்சர் நெகட்டிவாக கிடைக்கிது பாருங்கள். புரியுதா? புட் ஒய் ஈக்குவல் டு 1 2 3 we get x is always lesser than 0. 0 தான் கிடைக்கிது. நேச்சுரல் நம்பர் போட்டோம்னா கண்டிப்பாக லெஸ் தென் 0 நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கிது. நெகட்டிவ்னா என்ன இல்லை, நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ இதை ஒய் ஈக்குவல் டு மாத்திரன்னு வச்சிங்களேன். 2y ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 2. ஸோ இப்போ நான் புட் எக்ஸுக்கு வேல்யூ போகிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் ஸோ ஆன் n வரைக்கும் போகிறேன்னு வச்சுங்களேன். அண்ட் ஸோ ஆன் n போட்டுங்க. இப்போ 1 போட்டிங்கன்னா 0. அப்போது 0 கிடைச்சாலும் ஆன்சர் வந்து என்ன ஆகும், நேச்சுரல் நம்பர் வந்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 போட்டிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவில் வருது. அப்போது ஒய்யோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 கிடைக்கிது. 1லேருந்து கிடைச்சா தான் நேச்சுரல் நம்பர். அப்போ ரெண்டுமே என்ன இல்லை, நேச்சுரல் நம்பரே இல்லை. அப்போ இங்கே எக்ஸ்கமா ஒய் வந்து என்ன கிடைக்கும், நம்மளுக்கு நல் செட்டாக தான் கிடைக்கும். ரிலேஷன் வந்து நல் செட். புரியுதா? நல் செட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நல் செட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் ஆயிரும். ஆனால் என்ன இல்லை, இட் இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ். நல் செட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இட் இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஸ்னு எழுதிடுங்க. அப்புறம் இதை எழுதிட்டு an empty relation can be considered as a symmetric and transitive. இந்த இடத்துல empty null set போட்டாச்சா. அப்போது an empty set considered as symmetric and transitive. Symmetric and transitive.